மறுமையில விசாரணைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா நடக்கும். ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கும் இல்ல குர்ஆன் ஹதீஸ் உபதேசம் போய் சேராதவனுக்கும் விசாரணை மறுமையில என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு இறைவனை வணங்குறத பத்தி மட்டும் தௌஹீது மட்டும் தான் இருக்கும். ஏன் சிலையை வணங்கின, ஏன் இந்த மாதிரி கற்களை செஞ்ச, ஏன் இது பின்னாடி போனா அது பின்னாடி போனன்னு மட்டும் கேட்பான். அடுத்தது என்ன கேள்வி கேட்பான், உள்ளுணர்வுல சில உணர்வுகள் எல்லாம் கொடுத்திருக்கான்ல, பொய் பேசக்கூடாதுங்கிறது உன் மனசாட்சி சொல்லும், அதை ஏன் நீ செஞ்ச, திருடக்கூடாதுங்கிறது உன் மனசாட்சி சொல்லும், அதை ஏன் நீ செஞ்ச, பெற்றோரை ஏன் தண்டனை நோவினப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கும், அது மனசாட்சி சொல்லும், அதை ஏன் செஞ்ச. இப்படி மட்டும்தான் மறுமையில விசாரணை இருக்கும். முஸ்லீம்கள் என்ன தவறா நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்மகிட்ட வேதம் இருக்கு, நாம இதை வச்சு இவங்க அதான் நாம எழுதிட்டு இருக்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கொஸ்டின் பேப்பருக்கு மார்க் எழுதிட்டு இருக்கிறோம். இதுல 100 மார்க் வாங்கினதா சந்தோஷம் வேறப்பட்டு இருக்கோம். நம்ம தௌஹீதுல கரெக்டா இருக்குமே, அல்லாஹ்வுக்கு தான் சிலைகளை ஏற்படுத்தலையே, நம்ம தர்காவுக்கு தான் போகலையே, நாம தான் இணை வைக்கல, சிறுக்க தவிர எல்லாரும் நாம பண்ணிட்டு இருக்க. நமக்கு பேர் என்ன தெரியுமா, காஃபிர், குஃப்ர். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரிச்சா என்ன குஃப்ர். சிறுக்க மட்டும் இல்ல, குஃப்ரையும் தான் பண்ணிக்க மாட்டான். இப்லீஸ் என்ன சிறுக்கா வச்சான், குஃப்ர் பண்ணான். அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கட்டளை, ஆதமுக்கு கட்டுப்படுங்கன்னா செய்ய மாட்டேன்ட்டான். அப்ப நமக்கு பேர் என்ன அப்படின்னா, நம்ம